ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதன் ஃபுட் தமிழில் ரொம்ப டேஸ்டியான பட்டாணி மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். வாங்க இது ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் 200 கிராம் பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணிங்கன்னா ஊற வச்சு வேக வைக்க தேவையில்ல, டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வைக்கிறதுக்காக இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே பட்டாணிக்கு தேவையான உப்பு, பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு 4லேருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், விசில் போய் நல்லா ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பட்டாணியெல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு கையை வச்சு அழுத்தினாலே நல்லா அமைங்கிருது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 இன்ச்சு இஞ்சி, 6 பூண்டு பல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 2 பெரிய தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம அரைச்சி குழம்புல சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டைத்துண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பட்டாணி வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இப்போது வதக்கி அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணியை வேக வச்சு தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா வத்திருக்கு. சூப்பராக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இதில் நம்ம இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பச்சை பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.